பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரங்கள். எல்லோரும் பிரபஞ்ச டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் போடுங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள மேல்சிறுனை கிராமத்தில் தமிழ்நாட்டிலே முதலாக ஸ்ரீ பாத வல்லபர் கோயில் உள்ளது. இங்கு குரு பூர்ணிமா அன்று ஸ்ரீ லலிதாம்பிகை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். பக்கத்தில் 1 கோடி ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அதன் மேல் 16 அடி ஸ்ரீபாத வல்லபர் சிலையும் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் மாதாஜி கையில் ஸ்ரீ சக்கரம் வாங்கி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து உங்கள் கோரிக்கைகளை சொல்லி ஸ்ரீ சக்கரத்தை திருப்பி அவர்களுக்கு அனுப்பலாம். இந்த தத்த பீடத்திற்கு உங்களால் முடிந்த காணிக்கைகளை மேலே உள்ள நம்பருக்கு ஜிபே செய்யலாம். சிறுதுளி பெருவள்ளம். தத்தாத்திரேயன் அருளையும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அருளையும் பெறுங்கள். திருமதி கீதா முரளிதரன் தன்னுடைய அற்புதமான நிகழ்வை இப்போது பார்க்கலாமா? எல்லாருக்கும் நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹ. நான் சென்னையிலேருந்து இந்த பதிவு போடுறேன். இந்த பதிவு எதுக்காகன்னா, காஞ்சிபுரத்தில் தத்தாத்திரேயருடைய 2வது அம்சமான ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சுவாமி கோவில் கட்டின்னு இருக்கார். மாதா வல்லபானந்தமயி அம்மா தான் இந்த கோவிலை கட்டியிருக்கா. சுவாமியோட ஆக்ஞையிலையும் மகாபிரிவாவுடைய அனுகிரகத்துலேயும் அந்த கோவில் வந்துட்டுருக்கு. இப்போ அதே கோவிலில் என்ன ஒரு முக்கியமான விசேஷமான அம்சம்னா, தத்தாத்திரேயருடைய ஹிருதயத்தில் ஸ்ரீசக்கரத்தை சுவாமி தாங்கின்னு இருப்பார். அவர் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் வர முதல் ஸ்லோகத்தில் வர மாதிரி ஒரு ஸ்ரீ மாதாவாக அங்கே நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். இப்போ அதே கோவிலில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, லலிதா பரமேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ண போகிறா. இந்த வைபவம் குரு பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிறது. இதில் என்ன விஷயம், இதில் ஒரு விசேஷமான விஷயம் அப்படின்னா, இது எனக்கு நடந்த ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ். இது யாருக்கும் நடந்ததில்லை. இதை நான் இப்போது இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வாட்டி பிரெஸ்ட்டில் ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் வந்தது. அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு முடிவே இல்லாத இன்ஃபெக்ஷனாக இருந்தது. எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த இன்ஃபெக்ஷனோட சோர்ஸே தெரியல, பஸ்ஸு வந்துட்டே இருக்கும் அண்ட் தாங்க முடியாத வலின்னா சொல்லவே முடியாது. ஒரு 1000 ஊசி எடுத்து மாரில் குத்தினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வலி. நான் எத்தனையோ தடவை பகவான்கிட்ட, அப்பா வலி இல்லாத ஒரே ஒரு நாள் இருந்தால் கூடன்னு கேட்ட காலமெல்லாம் உண்டு. அப்போது அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் டாக்டர், இதுக்கு மேலே ஆன்டிபயோட்டிக் கொடுக்கவே முடியாது, பாடி ஷட் டவுன் ஆகிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாத சமயங்களில் அப்போ தான் நம்ம பகவானை தேடி ஓடுவோம். இப்போ ஒரு வாட்டி ஒரு அனுஷத்தன்னைக்கு பெரியவா கனவில் ஒரு சில விஷயங்கள் காமிச்சா. அதில் என்ன அவர் ஆக்சுவலி சொன்னார் அப்படின்னா, மாங்கல்யம் போட சொன்னான் குலதெய்வத்துக்கும் ஸ்ரீபாத வல்லபருக்கும். இது ஒரு தெலுங்கு தாலின்னு சொல்லுவோம், நம்மளாம் பார்த்துருப்போம். அது பொட்டு தாலின்னு 2 இருக்கும். அந்த மாதிரி மாங்கல்யம். என்னுடைய குலதெய்வம் சப்தகன்னியம்மன், திருவண்ணாமலையில் 7 அம்பாள் இருப்பாள். அதே மாதிரி அவர் பிரமாணம் காமிச்சார், இவ்வளவு ஒரு சுருக்கு பையில். ஸோ அதே மாதிரி அதுக்குண்டான காரியங்கள்லாம் நடந்தது தானாகவே, அந்த மாதிரி போடுறதுக்கு உண்டான. ஸோ அதை ஒரு பிரமாணமாக எடுத்துட்டோம். அந்த மாதிரி குலதெய்வத்துக்கும் கொடுத்துட்டு மாதா வல்லபானந்தமயி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி
ஏன்னா ஸ்ரீபாத வல்லபர் கோவில் வந்து இங்கே நமக்கு சென்னையில் வந்து நமக்கு காஞ்சிபுரத்தை தவிர வேற எங்கேயும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பெரியவா கொடுக்க சொல்லியிருக்கா அப்படின்னும் போது அவள் ஒரு விஷயத்த சொன்னான். இந்த மாதிரி ஸ்ரீபாத வல்லபர் லலிதா பரமேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காருன்னு சொன்னான். அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த மாதிரி அந்த பிரெஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து இனிமேல் நிறையா பேருக்கு வருதுன்னு சொல்லி அந்த டாக்டர் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இந்த மாங்கல்யத்தை சமர்ப்பணம் பண்ணதுக்கப்புறமே நிறைய மாற்றங்கள் தானாகவே அந்த பஸ் நிற்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 3 monthஸில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆச்சு. டாக்டர்ஸ்க்கே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சோர்ஸே தெரியாத ஒரு விஷயம் எப்படி க்யூர் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அப்போ நான் மெடிசனே சாப்பிடல. ஸோ இது பகவானோட அனுகிரகத்தில் தான் ஆயிருக்குன்னு சொல்கிறத தவிர நம்ம வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அதை டாக்டர்ஸே ஒத்துண்டா. ஸோ எனி ப்ராப்ளம், இந்த மாதிரி லேடிஸ்க்கு வர ப்ராப்ளம்க்கெல்லாம் அந்த லலிதா பரமேஸ்வரிக்கு மாங்கல்யம் சமர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமா இந்த வைபவத்தில் கலந்துக்கணும். உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நீங்கள் கொடுக்கலாம். அது எப்படி நீங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல. அதுக்குண்டான ஏற்பாடுகளும் இப்போ அங்கே நடந்துட்டுருக்கு. இப்போது இந்த பதிவிலேயே உங்களுக்கு எங்கே யாரை காண்டாக்ட் பண்ணணும் அதெல்லாம் போடுவா. இந்த கோவிலோட அட்ரெஸ்ஸு எல்லாமே போடுவா. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு நேரத்தில் அப்போ போக முடியலன்னா கூட அதுக்கப்புறமாவது பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் இந்த கோவிலை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்கோ. ரொம்ப அழகாக இருப்பா. தத்த சம்பிரதாயத்தில் தத்த பரம்பரையில் வர எல்லா குருமார்களையும் அங்கே பார்க்கலாம். அதை பாபாவை பார்க்கலாம், அப்புறம் நரசிம்ம சரஸ்வதி சுவாமியை பார்க்கலாம், அக்கல்கோட் மகாராஜ் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரே இடத்துல ஃபுல் சம்பிரதாயமும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோவிலில் மூர்த்தியெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பா. அப்படியே நல்ல சாநித்தியம். அங்கே வந்து வாராகி இருக்கா. ரொம்ப அழகான கோவில். கண்டிப்பாக எல்லாருமா போய் பகவானோட அனுகிரகத்தை வாங்கிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நமஸ்காரம். ஜெய குருதத்தா.